தண்ணீரை கூட இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாம் வல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லவர் என்பதை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உமது நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. விசுவாசிகள் குறித்த நேரத்தில் கர்த்தாவே சபைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தாவே, புதிய ஆத்துமாக்களை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த இரண்டாவது ஆராதனையில் கர்த்தாவே அளவில்லாமல் அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே ஜெபித்த ஜெபத்திற்கு அப்பா இந்த ஆராதனையில் பதில் கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தடையில்லாமல் சபைக்கு கடந்து வந்து உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அநேக நன்மைகளால் நிரப்பி இருக்கிறீர் சுவாமி. அந்த நன்மைகளுக்காக, நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. உமது சுவிசேஷத்தை அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் போதகர் மூலமாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் தாமே பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வசனங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஊடுருவி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, முழு மனதோடும் அப்பா, முழு இருதயத்தோடும் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தரை உண்மையோடு அப்பா ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீங்க அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, கொடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கொயர் டீமுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் வாலிபரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வாலிபன் கர்த்தாவே இதனால் அப்பா பரிசுத்தமாகிறான் என்பதை அப்பா உமது வசனங்களை அறிந்து கொள்கிறதுனால் வாலிபர்கள் பரிசுத்தமாகுகிறார்கள் என்று அப்பா நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. எங்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சகல காரியங்களிலும் கர்த்தாவே அவர்களிடம் பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க அப்பா. உண்மையாய் உமது ஊழியத்தை செய்திட உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, எங்கள் வாலிபர்களிடத்தில் பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களாக எங்கள் வாலிபர்கள் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தாவே எல்லா ஊழியத்திலும் கர்த்தாவே எங்கள் வாலிபர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிபர்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிருபையினால் நிரப்புங்க சுவாமி. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கர்த்தர் இத்தனை மாதங்கள் ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா நன்றி இருந்த இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம்.
நான் நடந்த வேளையிலும் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். என்னை புலர்ந்து எடுக்கிறேன்.
இருக்கிறபடினாலே நான் அஞ்சினேன். ஹல்லேலூயா, ஆமென். கடல்ல இருக்கிறது உண்மைதான், கடல் கொந்தளிப்பது உண்மைதான். ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவர், இறையாதே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற அலைகளை அமைதலா இரு என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதற்றுகிற வல்லமை உள்ள ஆண்டவர் அலைகளை நீக்கி அமைதிப்படுத்துவார். ஒரு பூரண சமாதானத்தோடு இந்த இடத்துலேருந்து நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. நான் அஞ்சிட மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அஞ்சிட மாட்டேன். சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் இயேசு என்னோடு இருக்கிறபடியினால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா உற்சாகமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு பூரண அன்பு. அதோட வேற எந்த அன்பையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா தான் அந்த அன்புக்கு ஒரு ஆமீன் சொல்லு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எக்ஸாம் எழுத வரல, செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம், அன்பை கொண்டாட வந்திருக்கிறோம். 140 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை, வாயை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க வந்திருக்க? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு. ஹல்லேலூயா. அன்பு போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குளிரில் நோரை குடித்து தூக்கும் அன்பு, போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை மீட்டிடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத ஒடுக்கப்பட்டோரை மீட்டிடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறினாலும்
உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண, இன்னும் சந்தோஷமாய் அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்குகிறவர், குப்பையில் இருந்த நம்மை, சேற்றில் இருந்த நம்மை எடுத்து நிறுத்துகிற அவருடைய அன்பு. இவ்வளவுதான் ஆமேன் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற டீனேஜ் பசங்களை நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் என்ன குப்பையில் இருந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க இன்னும் ஒரு தடவை முழு பலத்தோடு இன்னும் கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல, இயேசுவின் அன்புக்கு முன்னாடி ஹல்லேலூயா, அவர் எனக்காய் செய்த அந்த மகா பெரிய தியாகம். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து நம்மளை ஆண்டவர் நம்மளை சொந்த பிள்ளை அவருடைய குடும்பத்துக்குள் அழைத்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. இயேசுவோட அன்பு என்ன தெரியுமா? நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை செய்யற இடத்துல இல்லை சர்ச்சில் எங்க வந்தாலும் யார் நல்ல உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, யார் பணக்காரங்களா இருக்கா, யாருக்கிட்ட பழகினா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் தேடி போய் பேசுவாங்க. நான் இயேசு அன்பு எப்படி தெரியுமா? யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள தேடி போறதான் இயேசுவின் அன்பு. யார் கஷ்டத்தில் இருக்கிறா, யார் கண்ணீரில் இருக்கிறாங்களோ, நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும். ஸ்கூல்ல போனா நம்ம பிள்ளைங்க அவங்களோட தான் பேசணும். அல்லேலூயா. காலேஜில் போனா நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும். வேலை செய்யற இடத்துல யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள தேடி போய் பேசுகிற அந்த இயேசுவின் அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கா. யாராவது பாரத்தோடு இருக்கிறாங்களோ, யாரோ கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவர்களை தேடுகிற அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் பணக்காரங்க, அவங்க இவங்க திறமை தாழ்ந்து இருக்கிறவங்க, கொஞ்சம் திறமை இருக்கவங்க அவங்களோட பழகலான்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இயேசுவின் அன்பு இருக்கிறவங்க யார் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களோட நம்மளை போய் கனெக்ட் பண்ணுவார். அவங்களை கட்டி எழுப்புகிற அன்பு இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. அப்படி ஒடுக்கப்பட்டிருந்த நம்மளை தான் இயேசு உயர்த்தி வச்சிருக்கிறார். என்னதான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் குப்பையில் சேற்றில் பாவ சேற்றில் இருந்த நம்மை, யாரும் மனிதர்கள் திரும்பி பார்க்க முடியாமல் இருந்த நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறவங்க இல்லை, நீங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு அசோசியேஷன்ல இருக்கிறவங்க இல்லை, நீங்க இயேசுவின் ரத்தத்தை உள்வாங்கினவர்கள். உங்களை மாதிரி யாராவது பாரம் இருக்கிறாங்களா? உங்க பாரத்தோட யாரா இருக்கிறாங்களா? நீங்க ஒரு கடன்ல இருந்து கர்த்தர் உங்களை மீட்டிருக்கலாம். கடன்ல இருக்கிறவங்களை கர்த்தர் உங்ககிட்ட அனுப்புவார். என் குழந்தை இல்லை, கஷ்டத்தோடு இருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். இன்னொரு குழந்தை இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறேன். என்னென்ன பிரச்சனை நீங்க வந்தீங்களோ அதே பிரச்சனை இன்னும் ஜனங்க வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தேடி போவது தான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. ஆண்டோட நீங்க கேட்குற, ஆண்டோட அப்படிப்பட்ட ஒரு ஆளை எனக்கிட்ட அனுப்புங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நான் பாரத்தோடு நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருத்தருக்காக ஜெபிப்பீங்களா? அப்படி கர்த்தர் உங்களை நம்பி ஒரு ஆத்மாவை அனுப்புவாரா? அல்லேலூயா. இல்லை நான் ஏதோ ஒரு கிறிஸ்துவன் மாறிட்டேன், ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு 2 பாட்டை பாடிட்டு அப்பா ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசுவின் அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையை எடுத்து நிற்கும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிற்கும் அன்பு.
மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து 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 நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆராதிக்கும்படி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் அதிகமானமே தர கம்மியாக கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பு. உலகத்தை யாரும் நம்மளை பக்கத்தில் வராதப்ப பக்கத்தில் வந்தது அவருடைய அன்பு. அவருடைய அன்பின் கரத்தினால் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நான் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென். அவர் துதி எப்பொழுதும் சொல்லுங்க, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லுவீங்களா? ஆண்டவர் துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. இயேசு போய் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது ரத்தம் வேர்வையாக வர அளவுக்கு ஆண்டவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது கொஞ்சம் ஆர்டினரி வேர்வையாக வரட்டுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். கொஞ்சம் பேர் ஆமேன் போதும், இந்த ஆமேன் போதும், இந்த சவுண்டு போதும். அப்படி வந்திருக்கிறீங்களா இல்லையா? முழு வெள்ளத்தோடு நான் ஆண்டவரை ஹல்லேலூயா. பாவியான என்னை போனா போயிட்டு போதும், வீட்டுக்குள்ள வா. பாவியான என்ன ஒரு வேலைக்காரனா வீட்டுக்குள்ள விடல, எப்படி விட்டுருக்கிறாரா? உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னே தெரியலையா? பாவியா இருந்தவங்களே ஆண்டோடைய வீட்டுக்குள்ள எப்படி வச்சிருக்கிறாரு? அப்பா பிதாவின்னு கூப்பிடுற. யார் அப்பான்னு கூப்பிட முடியும்? மோசே கூப்பிட முடியல, ஆபிரகாம் கூப்பிட முடியல. பழைய ஏற்பாடுல எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிட்டாங்க. ஆனா பாவியான உங்களை இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டனால, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அவரை அப்பான்னு கூப்பிடுகிற பிள்ளையா அவங்கள வச்சிருக்கிறாரே. அவங்களெல்லாம் ஆராதிச்ச விட நம்ம ஆராதனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. 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 அவரை துதிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். இயேசுவை போல வேறு ஒரு தெய்வம் இருக்குதா? ஒரு நாள் இல்லை. ஏதாவது அது கூட இதை கூட முடியக்கூட அதை கூட எதுவுமே கொடுக்காத. ஒன்னே ஒரு அன்பை மட்டும் கேட்கிறேன். இந்த உலகத்தில் 7 உலகத்தில் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அது சும்மா அன்பை கேட்கல, தான் சொந்த ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அன்பை கொடுத்திருக்கிறாரு, அந்த இயேசுவின் ரத்தத்தில் நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா கை தட்டலாமே, இன்னும் கொஞ்சம் முழு வேளத்தோட கமான் சர்ச். இன்னும் 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 இயேசுவின் அன்பை புரிந்தவர்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவை உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி முழு மனதோடு நான் சொல்லுவதனால் அன்பை உணர்ந்து பாடுவோம். எல்லாரும் மகிழ்ச்சியாக பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah. Hallelujah.
நல்லவரே, நீர் உண்மையுள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லையே. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், நீ வல்லவர். சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, கரங்களை நல்லா செய்து விடுதலையோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஆராதனை. ஏன் தெரியுமா நம்ம தேவனை ஆராதிக்கிறோம்? அவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு, அவர் எனக்கு காசு கொடுப்பாரு, அது இது இல்லை. அவர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். அவர் எனக்கு நன்மை செய்வார். நான் கர்த்தரை ஆராதிக்க வரல. நான் கர்த்தரை எதுக்கு ஆராதிக்க வந்திருக்கேன்னா, வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்க, அது இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிற கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்தோம், இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் இயேசு நல்லவர் சொல்ல முடியும்? சத்தமா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க சும்மா வந்து போறவங்க இல்லை, அவங்க தேவனிடத்துல மறுரூபமாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர். உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகணுமா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, மறுரூபமாகி போறோம். மறுரூபப்படுத்துகிற வந்திருக்கிற சொல்லுங்க, மறுரூபமாக்க போறோம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, ரெண்டு பக்கமும் சொல்லுங்க, ரெண்டு பக்கமும் சொல்லுங்க. மறுரூபமாக்க போறோம். கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்த போறாரு. மறுரூப மலையின் அனுபவத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, இது எல்லாருக்கும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை. சும்மா சர்ச்சுக்கு போகலாம், தூக்கம் வரல, அப்படி வந்தவங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. சும்மா வந்துட்டோமே ஏதோ கையை அப்படி உயர்த்தி தான் காமிப்போம், அப்படி இல்லை. அவங்களுக்கு இல்லை மறுரூபம். ஒரு 3 பேர் ஸ்பெஷலாக ஆண்டவர், இந்த 3 பேரில் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்து 70 பேர் வந்தாங்க, நல்லா 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்டாங்க, அப்பா அப்படியா போட்டு போயிட்டாங்க. அது 5000 பேர். ஆனால் அதில் ஒரு 70 சீசர்கள் இயேசப்பாக்கு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதிலிருந்து இன்னும் ஒரு அடுத்த நிலைமை 12 பேர். அந்த 12 பேர்ல இன்னும் ஒரு அடுத்த நிலைமை 3 பேர். அவங்களுக்கு தான் மறுரூப மலையின் அனுபவம். ஹல்லேலூயா. அந்த தாண்டி இன்னொரு அனுபவம் இருக்கு, அவருடைய மார்பில் போய் சாஞ்சிக்கிற அனுபவம். அதுதான் யோவான். ஹல்லேலூயா. யார் மார்பில் சாஞ்சிருக்கிறாங்களோ, யார் அப்பாவோட கையை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு அப்பம். ஆனால் மார்பில் யார் சாஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வெளிப்பாடு. யோவானுக்கு தான் வெளிப்பாடு, யோவானுக்கு தான் வெளிப்படுத்தல விசேஷம். அல்லேலூயா. இயேசுவை இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம். அல்லேலூயா. அவருக்கு தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதெல்லாம் ரெவலேஷன் வரணுமா, வெளிப்பாடு வரணுமா, அவருடைய மார்பில் போய் சாஞ்சிக்கணும். அவருடைய இதய துடிப்பை கேட்கிறவளாய் நாம் மாற வேண்டும். அவன் தான் உண்மையான அன்புள்ள சீஷன். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த நிலைமை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனையோ சபைகள் இருக்கலாம், நம்ம சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும். எத்தனையோ விசுவாசி இருக்கலாம், நான் அப்படி ஏசப்பா மார்பில் சாஞ்சிக்கிற ஒரு அன்புள்ள சீஷன். ஆமென்.
யாருக்காவது ஒரு சில பேருக்கு இருதயத்தில் நான் பேசுகிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் கனெக்ட் ஆகுதா? நான் அப்படி ஏசப்பா அன்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் கர்த்தரை அப்படி ஆராதிக்கணும், நான் சும்மா கிறிஸ்துவ நான் வாழ விரும்பல, இயேசுவின் இருதய துடிப்பை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வெளிப்பாடை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் மறுரூபத்தின் அனுபவம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுடைய அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்க்காம இவங்களாம் மறிக்க மாட்டாங்க, இயேசுவின் ராஜ்யம் இப்பொழுது வருகிறது என்று சொன்ன அடுத்த அதிகாரத்தில் அவங்கள 3 பேரை கூட்டிகிட்டு ஆண்டவர் மேலே போகிறாரு. எலியா வராரு. அல்லேலூயா. இந்த பக்கம் யார் வரா? மோசே எலியா. மோசே எதற்கடையாளமாக இருக்கிறார்? நியாயப்பிரமாணம். எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். ஒரு பெரிய மறுரூப மலையின் அனுபவம். ஹல்லேலூயா. ஆமென். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களை தடப்பட மாட்டார். யாரெல்லாம் விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. 20 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் அப்படி இல்லை. தாகமுள்ளவனுக்கு ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுகிறது. ஹல்லேலூயா. நான் 2 வாரம் தான் பாஸ்டர் ஆகுது, வந்து 2 வாரம் தான் ஆகுது. தாகத்தோடு வந்திருக்கிறீங்களா? 50 வருஷம் வந்து தாகம் இல்லாமல் இருந்தால் நிரப்ப முடியாது. கர்த்தரோடு மலையின் அனுபவம் கிடைக்காது. 1 வாரம் வந்தாலும், நான் இப்போ தான் வந்திருக்கிற புதுசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, பைபிள்லாம் தெரியாது. ஆனால் தாகம் இருந்தால் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆராதனை நேரத்தில் மறுரூப மலையின் அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் மூடப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் என்னை மறுரூபமாக்கிடும். ஒரு ஜெபத்தோய் போல சொல்லாமா? என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமை. பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்திடே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னை நிறைத்திடே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர். எல்லாரும் நாம் தேவனை ஆராதிக்கலாமா? கர்த்தரை நாம் உயர்த்துகிற நேரம், ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஹல்லேலூயா, ஐயேசப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தால் அநேக நேரத்தில் பிசாசு நம்மை வலப்பக்கம் சாய தள்ளின பொழுது இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்திருக்கிறாரே. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நன்றியோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you, Father.
என்னை நடத்த போதுமான வாய்ப்பை தந்து ஆண்டவரே, நான் தடுமாறும் போதெல்லாம், நான் கூப்பிடும் போதெல்லாம் உங்க கிருபை அல்லவா என்னை தாங்கி 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 நடத்துகிறது. இயேசையா, உம்மை ஆராதிப்பேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நீங்க நடத்துறீங்களாப்பா. தொடர்ந்து என்ன நீங்க நடத்துங்க. என்னுடைய ஞானம் என்ன நடத்தக்கூடாது, என்னுடைய கல்ச்சர் என்ன நடத்தக்கூடாது, எனக்கு தெரிந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடத்தக்கூடாது. உங்க கிருபை என்ன நடத்தட்டும் அப்பா. உங்க கிருபை எங்க சபையை நடத்தட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க எங்க குடும்பத்தை நடத்த உங்க கிருபை எங்களுக்கு தேவையாண்டு. எனக்கு தெரிஞ்சதுனால இல்லப்பா, உங்க கிருபை என்னை நடத்தட்டும். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே நடத்துகிறேனா. வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வலிதுவே என்று நடத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 1, பக்கம் எண் 763. பக்கம் எண் 763, நீதிமொழிகள் அதிகாரம் 1, வசனம் 1 முதல் 16ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்.
விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று காலை 9:30 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். இந்த 2வது ஆராதனை முடிந்தவுடன் காலை 9:30 மணிக்கு நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபையின் டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 10ஆம் தேதி புதன்கிழமை ஆண்கள் ஐக்கியத்தின் ஆவிக்குரிய டூர் செல்லவிருக்கிறோம். திருமணமான ஆண்கள் உங்கள் பெயரையும் 500 ரூபாய் தொகையையும் இன்றைக்குள் உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் டிவிஷன் லீடரை அணுகி விவரங்களை தெரிந்து செல்லும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு பைபிள் வாசிக்க வாஞ்சையுள்ளவர்கள் சபைக்கு கடந்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது விசுவாசிகள் அனைவரும் இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் நாம் அனைவரும் பங்கு பெற தேவன் உதவி செய்யும்படியாக நாம் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இன்றைய அந்த தினத்தில் திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி ஹில்டா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த வாரம் எனது அம்மாவிற்கு காய்ச்சல் சளி பிடித்ததின் நிமித்தம் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். ஆக்சிஜன் லெவல் குறைந்துவிட்டது. அவருக்காக சபையில் சொல்லி ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக உதவி செய்தார். சுகம் தந்த தேவனுக்கு நன்றி, ஜெபித்த ஊழியர்களுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி கலாராணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு கடந்த மாதம் அதிக அளவில் உதிரப்போக்கு இருந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். மருத்துவர்கள் கர்ப்பப்பையில் கட்டி இருப்பதாகவும் அது என்ன விதமான கட்டி என்று தெரிந்து கொள்ள அந்த சதை பகுதியை டெஸ்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இதற்காக சபை ஊழியர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அது சாதாரண கட்டிதான், ஆபரேஷன் தேவையில்லை என்று சொல்லும்படி உதவி செய்தார். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி, ஜெபித்த ஊழியர்களுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி விஜயஸ்ரீ அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த மாதம் ஓவிய போட்டியில் நான் 3ஆம் பரிசு வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். மற்றும் பள்ளியில் குழு நடனத்தில் முதல் பரிசு கிடைக்க தேவன் கிருபை செய்தார். நன்மை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி அகிலா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். கர்த்தரிடம் ஜெபம் செய்தேன். கர்த்தர் நாங்கள் பயப்படும்படி எந்த காரியமும் இல்லாதபடி தேவன் பாதுகாத்தார். பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் கோபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு பல நாட்களாக வயிற்று வலி அதிகமாக இருந்தது. இதற்காக சபையில் சொல்லி ஜெபித்தேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு முழுமையான சுகத்தை கொடுத்திருக்கிறார்.
எந்த மருந்தும் மாத்திரையும் இல்லாமல் சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்று தான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க கர்த்தாவே. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரமப்பா, நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைகாலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் 5ஆம் தேதி ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்கு நம் சபையில் ரெட்ரீட் நடைபெற்றது. இதில் 30 சிறுவர்கள் கலந்து கொண்டனர். 6 ஆசிரியர்கள் கர்த்தருடைய பணியில் பங்கு பெற்றனர். போதகர் ஆரம்ப ஜெபம் செய்து தொடங்கி வைத்தார். சிறுவர்களுக்கு பாடல் ஆராதனை, இந்தி ஆக்ஷன் சாங், வேத பாடம், வேத வசனம், சீஷர்களின் மரணம் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஊக்கமாய் ஜெபித்தல் என்ற கருப்பொருள் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிறுவர்களுக்கு காலை பாதாம் பால் முறுக்கு தட்டுவடை, மதியம் முட்டையும், மாலை பாதாம் பால் பிஸ்கெட் என கொடுக்க தேவன் கிருபை செய்தார். மேலும் இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்தின போதகர் அம்மாவுக்கும் சபையார் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்திற்காக சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஆசிரியர்களுக்கான பரிசை வழங்கும்படி சபையின் போதகரை கரங்களை தட்டி வெல்கம் பண்ணலாம். பிரதர் ஜான், சிஸ்டர் ஹெல்டா, சிஸ்டர் பிளஸ்ஸி, சிஸ்டர் சௌமியா, சிஸ்டர் மதுமிதா, சிஸ்டர் டயானா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமப்போம், ஆண்டவருக்காக வேலை செய்வோம். வரும்போதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே எங்களுக்கு சண்டே ஸ்கூலில் 100 ஆத்துமாக்கு 100 சிறு பிள்ளைகள் எங்களுக்கு தாரும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஆமீன். சண்டே ஸ்கூல் டைரக்டராக இருந்து வேலை செய்கிற சிஸ்டர் டயானா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மா கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணி நடத்துகிறாங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமீன். நம்ம பிள்ளைங்க முதலாவது ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த காரியங்களாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ 1000 கொடுத்தாலும் இந்த மாதிரி ரெட்ரீட்லாம் கிடைக்காது. பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆவியானவர் அந்த நாளிலே பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்முடைய சபையின் காரியங்களுக்காக தொடர்ந்து கட்டுமான பணிகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். சபையின் சார்பாக எல்லா டீச்சர்ஸ்க்கு ஒரு விஷயம் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கவங்களை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். சபை என்பது ஒருத்தருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாரத்தை சுமக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்த வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. அந்த ஒரு நாள் நீங்கள் மறந்து போக கூடாது. உண்மையாக ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக யாரோ ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக கெயின் கொஞ்சம் வைப்பா, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லாமல் கர்த்தர் அந்த அன்பை நம்ம இருதயத்தில் ஆண்டவர் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் அதே மாதிரி நம்ம உற்சாகப்படுத்தணும். நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கர்த்தரை துதிங்க. ஜெபிச்சிங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கடந்த வாரம் ஜெபம் பண்ணிங்களா? தனி ஜெபம் பண்ணிங்களா? இப்படி கேளுங்களேன். ஸ்தோத்திரம். எல்லாம் முழிக்கிறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உற்சாகப்படுத்துங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர். நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நல்லா ஆராதிங்க. கர்த்தரை துதிங்க. கர்த்தருக்காக கொடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிங்க. தூங்காமல் நல்ல செய்தியை கேளுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் தேடுங்க. வேத வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நெகேமியாவின் காலத்தில் என்ன பண்ணாங்க? எதுவே பண்ணல. ஒன்றே ஒன்று தான் பண்ணாங்க. பெரிய கூட்டம் போட்டாங்க, கலர் லைட்டு போட்டாங்க, கான்சர்ட் நடத்துகிறாங்க. ஒன்றும் பண்ணல. எல்லார் கையிலையும் பைபிள் கூட எல்லார் கையிலையும் இல்லை. அவங்க வச்சிருந்த வேதாமத்தை, பழைய ஏற்பாடு, மோசேயின் ஆகமங்களை எடுத்து என்ன பண்ணாங்க? காலையிலேருந்து நைட் வரலையும் வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தந்தார்.
வசனம் வர இடத்துல எழுப்புதல் வரும். ஆமென். வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற சபையா இருக்கணும். வசனத்தின்படி நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சபையில வசனத்தின்படி தான் எல்லாம் செய்கிறோம். ஒருவேளை இந்தந்த காரியம் இன்னும் செஞ்சால் நல்லா இருக்கும் வசனத்தின்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம். we are open for comments and suggestions. ஆமென். நல்ல நிறைவுகள் எங்களிடத்தில் குறைவுகள் எங்களிடத்தில் சொல்லுங்கள். ஆமென். ஏதாவது சில குறைபாடுகள் இருக்குது, இன்னும் வசனத்தின்படி இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் உங்களை உணர்த்துவார் என்றால் எங்களிடத்தில் பேசும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தின் அடிப்படையில் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி தசம பாகம் காணிக்கைகளை உங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து சேருங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அதன்படி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் கொடுங்க அப்படின்றது எப்படி ஜெபிங்கன்றது ஒரு கமாண்டோ, அந்த மாதிரி கொடுங்கன்றது ஒரு கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அதன் பிரகாரமாக சபை வளர வேண்டும், சபையில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தசமபாகம் கொடுக்குறீங்களா அப்படின்னு டிவிஷன் லீடரோ கேரசல் லீடரோ யாராவது கேட்டால் தயவுசெய்து நீங்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். ஆமென். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை உற்சாகப்படுத்த தான் கேட்குறாங்க. இதுவரைக்கும் யார் இடத்துலையும் கம்பல்சரியாக இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் யாரும் நம்ம காசை பற்றி பேசுறது இல்லை. டைரெக்டாக இன்டைரக்டாவோ யார்கிட்டையும் காசு கேட்கறது இல்லை. கர்த்தர் தான் அந்த ஊழியத்தை நடத்தி வர்றாரு. அவரே தேவைகளை சந்திக்கிறார். அவரே உங்களையும் ஆசீர்வதித்து நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் உற்சாகப்படுத்தும் போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காம நம்மளை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளலாம் சீக்கிரமாக. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைப்படுவாராக. வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தெளிவுள்ளவர்களாய் வசனத்தை என்ன பண்ணும், எல்லாரும் விழிப்போடு கண்களை திறந்து பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. பைபிள் யாட்டியா இல்லைன்னா பக்கத்தில் காண்பீங்க. ஸ்க்ரீனில் வசனம் போகிற மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். வாசிக்கலாமா? உங்களால் வாசிக்க முடியும் என்னோட சேர்ந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 27ஆம் பக்கம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் அந்த வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி, எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்பி, மனம் திருப்பப்பட்டு, அல்லேலூயா. அப்படின்னா இன்னும் கொலோக்கியல் நம்ம மனசு மாறி, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் கேள்வி என்ன கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் கேட்குற கேள்வி, யார் ஃபர்ஸ்ட்? அது ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்ல வந்த வேர்ல்டு கப்பு யார் வாங்குறா? டிவியில் யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவார்டு வாங்கினா யார் வாங்குறா? முதல் பரிசு யாருக்கு? ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? கிளாஸ்ல பிள்ளைய பார்த்தா கேட்குறோம், நல்லா படிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? ஃபர்ஸ்ட் முதலிடம். அப்படி எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. அப்படி இங்கே இயேசுவின் சீஷர்கள் அப்போ ஒன்றும் என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படலை. அதனால உலகத்தில் கேட்குற மாதிரி அவங்க கேட்குறாங்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு கேட்டார்கள். அப்போ இயேசு சொல்றார், நீங்க மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளேயே போக முடியாது. அல்லேலூயா. யார் பெருசா இருக்கிறது சின்னதா இருக்கிறதுலாம் அப்புறம், முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லுங்க உள்ள போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குது. தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், பரலோகத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். நமக்காக தான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம் பரலோகத்துக்கு உள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? முதலாவது நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை, 4வது வசனம் வாசிக்கிறேன், தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு
இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அப்படியே போற்றாதீங்க, அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒருத்தருக்கு இடர்கள் உண்டாக்குனா உங்களுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து, அப்படின்னா அதை வெட்டி எறிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய ஆக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. யாரோ மனுஷங்க பேசுனது இந்த காலை நேரத்தில் பேசல. இது ஒரு ஐடியா கிடையாது, இது ஒரு நல்ல ஆலோசனை இல்லை. கர்த்தராகிய இயேசுவின் பிரசங்கத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நம்ம வாசிக்கிறோம். ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுக்கு ஐயோ என்று இருக்கிறது. இந்த சிறியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். பரலோக ராஜ்யத்துக்கு போடுமா, முதலாவது நீ எப்படி மாற வேண்டும்? சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கை, உன் கண், உன் கால் ஏதாவது உனக்கு பரலோக ராஜ்யம் போறதுக்கு அது இடரல் உண்டாக்கினா அதை வெட்டி போட்டா கூட பரவாயில்ல. நீ ஒரு கை இல்லாம, ஒரு கால் இல்லாம, ஒரு கண் இல்லாம கூட நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விட வேண்டும். ஆண்டவராக இயேசு அப்படியே நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பரவாயில்ல, யாரு பரிசுத்தமா இருக்கிறா, கொஞ்சம் அப்படி பேசுறவர் இல்லை. கிருபையின் உருவமாக இருக்கிற இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிருபையை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வேணா வாழ்ந்தா கிருபை பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இயேசுவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்காது. ஏதோ ஒரு வாரம் சர்ச்சைக்கு போன போதும், முடிஞ்சா போலாம், முடிஞ்சா ஊழியம் பண்ணலாம், முடிஞ்சா ஜெபிக்கலாம். இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா எதுவும் உன்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு. இந்த சிறியில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் வார்னிங்கா சொல்றாரு. யாராவது சிறியவர்கள் இருக்கிறாங்களா, எளியவர்கள் இருக்கிறாங்களா, முடியாதவங்க இருக்கிறாங்களா, கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா, அவங்கள நீ எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை அடிக்காம இரு, அவனை திட்டாம இரு, அவனை கொலை செய்யாம இரு, அவனை திருடாம. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கை ஆண்டவர் பேசும்போது இப்படி பேசுகிறார். இந்த சிறியல் ஒருவனையும் அற்பமாய் என்ன பண்ணக்கூடாதா? ஒருத்தனை அற்பமா என்னன்னா அது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? இருக்கிற ஒருத்தர் அற்பமா நான் என்னன்னா அது யாருக்கு தெரிய போகுது? யாருக்குமே தெரியாது. ஆனா சிந்தைகளை அறிந்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தையை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரோ ஒருத்தர் நீ அற்பமா எண்ணிராத, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அவர்களுக்குரிய தேவதூதர் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷன் 100 ஆடுகள் இருக்க அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியர்கள் எத்தனை இடத்துல பாருங்க ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளைங்க சிறியர் அப்படின்னா வெறும் சின்ன குழந்தைகளை மட்டும் இல்லை, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவர், தாழ்த்தப்பட்டவர்கள். இவ்விதமாக இந்த சிறியல் ஒருவனாகவும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளோடு வாக்கினாலே சங்கதியெல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடன் கூட்டிக் கொண்டு
போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மிகப்பெரிய பிரசங்கம், ஆண்டவர் ரொம்ப டீப்பான பிரசங்கம் பண்றவர். அவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்று குறித்து ரொம்ப அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ குழந்தைய போய் மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல ஆகலன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் சொல்லுங்க பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? சின்ன பிள்ளைய போல மாறுதுன்னா என்ன? எனக்கு எதுவுமே தெரியாது. சின்ன பிள்ளைத்தனத்தை பத்தி நான் பேசல. சிறு பிள்ளைத்தனமா இருப்பாங்க கொஞ்சம் பேர். எவ்வளோ அவங்க வயசா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்னது மெச்சூரிட்டியே இருக்காது. அதை குறித்து ஆண்டவர் பேசல. இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதன் பின்பகுதியை வாசிக்கிறேன். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியில எப்படி இருக்கணுமா? எல்லாரும் வாசிக்கிறீங்களா? துர்க்குணத்துல தான் நீங்க எப்படி இருக்கணும்? குழந்தையை போல இருக்க வேண்டும். புத்தியிலோ தேறினவருமாயிருங்கள். தீய காரியங்களுக்கு நீங்கள் குழந்தையை போல மாற வேண்டும். ஆனா அதே நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும். தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் ரைட் பேலன்ஸ். ஆண்டவர் ஆவியானவர் தான் இதையும் சொல்லியிருக்கிறார். இதையும் ஆவியானதான் சொல்லியிருக்கிறார். நீங்க குழந்தையை போல மாறணும், நல்லது. ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும். மெச்சூர்டா இருக்கணும், முதிர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் தீய காரியங்களுக்கு, துர்குணங்களுக்கு சிறு குழந்தையை போல நாம் மாற வேண்டும். குழந்தைகள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை பார்க்கும்போது ஏதோ 5 வயசு குழந்தை, அதை பத்தி இங்கே ஆண்டவர் சொல்ற குழந்தை என்னன்னா, உதவி யாராவது ஒருத்தர் எல்லாவற்றுக்கும் அதற்கு உதவி செய்யும். 1 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு குழந்தையை தான் ஆண்டவர் எக்ஸாம்பிளா சொல்றாரு. இந்த குழந்தை என்னென்ன காரியம் இருக்குன்னு ஒரு 2-3 காரியத்தை நான் எழுதி வைத்திருக்கேன், மறந்து போகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் காரியம், குழந்தை என்ன தெரியுமா செய்யும்? அது ஒரு நாளும் காரணம் சொல்லாது, செல்ஃப் டிஃபென்சிவா இருக்காது. ஆதாம் ஆண்டவர் ஏன் பாவம் செஞ்ச அப்படின்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த ஏவாள் தான் இது பிரச்சனை, இந்த பிசாசு தான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி ஆதாம் குறை சொல்லுகிறவனாய் இருந்தான். ஆனா ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு காரியத்தை ஏன் செஞ்சேன்னு கேட்டா, அந்த குழந்தை என்ன பண்ணது? செல்ஃப் டிஃபென்சிவா இருக்காது, அது காரணத்தை சொல்லாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது இன்றைக்கு அநேகர் காரணங்களை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றா, நீ குழந்தை மாதிரி மாறணும். அதனாலதான் பாஸ்டர் நான் எப்பயும் தூங்கிட்டே இருக்கிறேன். சர்ச்சில் கூட பாருங்க, நான் தூங்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு தான் சொல்லிட்டேன், துர்குணத்துல தான் குழந்தை. ஆவிக்குரிய விஷயம்னா நீங்க நல்லா தேறினவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதல. குழந்தை எப்படி இருக்கணுமா? செல்ஃப் டிஃபென்சிவா இருக்காது. அப்படி மற்றவர்களை குறை சொல்லுறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. 2வது, குழந்தை செய்யறது எப்பயாவது குழந்தை தன் உரிமைக்காக போராடாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜனங்கள் அதுக்கு தான் இருக்கிறார்கள். இது கம்யூனிசம். வேலை செய்கிறவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள். இன்றைக்கு பெண்கள், எங்களுக்கு உரிமை இல்லையா, நாங்களும் சம்பாதிக்கிறோம். இன்றைக்கு உரிமைக்காய் போராடுகிற உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ குழந்தையை போல மாறலனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஆண்டவராக இயேசு பிதாவுக்கு வலது பாரத்தில் வீற்றிருக்கிறவருக்கு எல்லா உரிமையும் இருந்த பொழுதும் எல்லா உரிமையும் உங்களுக்காக எனக்காக கலட்டி வச்சுட்டு அவர் பூமியில சாதாரண குழந்தையா இயேசு வந்தார். அவர் உரிமைக்காய் போராடவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு வீட்டுல ஏன் தெரியுமா பிரச்சனை? தேசத்துல ஏன் தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு உரிமைக்காக போராடுறது ரைட்டுன்னு பேசுறதுக்கு சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை என்கரேஜ் பண்றாங்க, ஆமா போராடணும். இல்லை பிரியமானவர்களே, உரிமைக்காய் நாம் போராட
வேண்டியதில்லை, எனக்காக ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா, என்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக்குவார்னு. எப்படி ஒரு வயசு குழந்தை உரிமைக்காக போராடாதோ, அதை பத்தி என்ன போய் நீங்க சொன்னாலும் அது ஒரு நாளும் குழந்தை உரிமைக்காக போராடாது. உண்மையான கிறிஸ்துவன், பரலோகத்துக்குள் போகிறவன், அவன் குடும்பத்தில் உரிமைக்காய் போராடுகிறவன் இல்லை. ஏன்னா நாங்க மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, நாங்க அப்படி பேசுவோம். அப்படி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க குழந்தைய போல மாறல. யார் பெருசு, கணவன் பெருசா, மனைவி பெருசா, நான் ரொம்ப பெரியவன், சர்ச்சில் வந்தா நான் பெருசு நீ பெருசு இல்லை. குழந்தைய போல மாறலன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. குழந்தை உரிமைக்காக போராடாது பிரியமானவர்களே. ரெண்டாவது, குழந்தை child will not never get offended. அவமானம் அடையாது. எங்கேயா குழந்தை அவமானம் அடைஞ்சிருக்கா? நீங்க என்ன வேணா போய் அதை போய் திட்டி பாருங்க, நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே அவமானம், உடனே நான் இன்சல்ட் ஆயிட்டேன், என்னை எப்படி பேசலாம் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய இருதயம் குழந்தையை போல் மாறவில்லை. நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம், நமக்குள்ள ஈகோ இருக்கலாம், நமக்குள்ள சுயம் பெருசா இருக்கலாம், நம்ம படித்திருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ குழந்தைய போல மாறணும். என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சிருக்கிறீங்களா? மெடிடேட் பண்ணிருக்கிறீங்களா? வேதத்தை நம்ம ரொம்ப சீக்கிரமா வாசிக்கிறோம், ஒரு வசனம் டைம் இல்லாத ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறோம். குழந்தைய போல மாறுற என்ன தெரியுமா? குழந்தை ஒரு நாளும் என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லவே சொல்லாது. இந்த குழந்தையா சொல்லி இருக்குதா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசுவை நம்ம பார்க்கணும். சர்வ வல்லமை உள்ள தேவன் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு போர்ச்சை அவர் முகத்துல துப்புறான். உண்மையான கடவுளுடைய குமாரன் இறங்கி வான்னு சொல்றான். ஆனா ஒரு நாள் அவர் சொல்லல, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. யாரையுமே யாரும் அவமானமே படுத்த முடியாது. ஏன்னா நம்ம இருதயத்துல குழந்தைகளை போல மாறி இருக்கிறோம். ஏன்னா நம்ம சில டைம்ல சில முக்கியமான வார்த்தையை, இந்த வார்த்தை யாரும் சொல்ற நம்ம ட்ரிகர் ஆயிடுவோம். நம்மளால அதை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பா சொல்றேன், வார்த்தை நம்மளை ட்ரிகர் பண்ணக்கூடாது. சில வார்த்தைங்க நான் அப்படி இருந்தேன் ரொம்ப நாளா, வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே வராது. சில டைம்ல என்கிட்ட வந்து நீலாம் ஊழியம் பண்றியா, இல்ல நீ அப்ப ஊழியம் கூட இல்லை, நீலாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாது. நீலாம் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றேன்னு யாராவது சொல்லி எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் என் வாயில என்ன வார்த்தை வரான்னு எனக்கே தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். நான் ஆண்டவர் சொன்னா, நீ குழந்தைய போல மாறலன்னாரு. அல்லேலூயா. குழந்தைய போல மாறி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் எப்பயுமே சமாதான சந்தோஷம் தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ பேசினாலும், உங்க கணவர் உங்க மனைவி உங்ககிட்ட எவ்வளவு பேசினாலும் உங்களால் அமைதியில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் கதவு உங்களுக்கு ஆய்த்திறந்திருக்கும். குழந்தை உரிமைக்காக போராடாது, நான் மட்டும்தான் பண்ணுமா சொல்லாது. குழந்தை என்ன பண்ணாது, இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன அப்படி பேசிட்டாங்க. அதே மாதிரி கோபத்தை, பகையை வைத்து கொள்ளாது குழந்தை. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா ரசிக்கப்பட்டிருக்கோம், நல்லா பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பகையை ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க, கோபத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, குழந்தைய போல மாறலன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. குழந்தை கோபத்தை ஸ்டோர் பண்ணியே வைக்காது. ஒரு குழந்தைய போய் பாருங்க, அது நல்ல கில்லுங்க பிடிச்சி, ஒரு வயசு குழந்தை யார் பண்ணிடாது, கிண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பாஸ்டர் தான் சொன்னார், யாராவது குழந்தைய வச்சிருக்காங்களான்னு தெரியல, பின்னாடி இருக்குது ஒரு குழந்தை, கார்த்தியோட குழந்தை, போய் கிள்ளி விட்டுறாது. என்னதான் கிள்ளி ஒரு அடி அடிச்சா கூட அடுத்த நாள் போய் பாருங்க, நல்லா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தையோட இறுதி உங்ககிட்ட இருக்குதா? என் குழந்தைய போல் மாறிதான் ஆக வேண்டும். எதுக்கு மாறணும்? பரலோக உள்ள போறதுக்கு. உங்க குழந்தைய போல் மாறல நான் போக முடியாது. குழந்தை என்ன பண்ணாது தெரியுமா? ஷோ ஆஃப் பண்ணாது, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு காண்பிக்க விரும்பாது, பந்தா பண்ணாது, அப்படியே தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய என்ன தெரியுமா, ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு டெஸ்ட். எப்படியாவது நேத்து நாடு ஜோம் பண்ணிட்டு இருக்கப்ப, நேத்து உபவாசம், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பரிசுத்தவான் ஆவிக்குயர் மற்ற காண்பிக்க விரும்புகிறோம். குழந்தை ஒரு நாள் ஷோ ஆஃப் பண்ணாது. தான் செஞ்ச ஜபத்தை, செஞ்ச காரியத்தை நம்ம வெளியே யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். பிரியமானவர்களே, சீக்கிரமா சொல்லி கொண்டு போகிறேன். குழந்தை தனக்குன்னு எதை எடுத்து வச்சுக்காது, கடைசியா
ஆண்டவருக்காக ஒரு குழந்தையை போல நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானதை நான் முதல்ல சொன்னேன், மனம் திரும்ப வேண்டும். இதை நான் சொன்ன இந்த எல்லா காரியம் எங்கே தெரியுமா நடக்குது? நம்முடைய மனதில் நடக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், வாயிலிருந்து வெளியே வர்றது ஒன்றுமே தீட்டுப்படுத்தாது, உனக்குள்ள இருக்கிற இருதயம் தீட்டுள்ளதாக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் குழந்தையை போல மாறாமல் இருப்பீன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இந்த காரிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். முதல்ல அது காரணம் சொல்லாது. ரெண்டாவது, தண்டி உரிமைக்காக போராடாது. மூணாவது, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவமானம் அடையாது. நாலாவது, கோபத்தை சேர்த்தி வைக்காது, பகையை சேர்த்தி வைக்காது, அது பந்தா பண்ணாது, ஷோ ஆஃப் பண்ணாது. ஆறாவது, தனக்கென்று எதையும் சுயநலமாக எடுத்து வைக்காது. இதுதான் குழந்தையின். இன்னும் நிறைய குழந்தைகள் குணங்கள் இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். குழந்தையின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலாமா? எல்லாம் நம்ம எழுதி நிற்கலாம். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ குழந்தையை போல மாறலனா, இன்னும் இதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயும் யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்களால தாங்கவே முடியலையா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இருதயத்தை மாற்று, மனம் திரும்பினவங்களா போகும். இன்னும் யாராவது ஒருத்தர் உங்களை திட்டா இன்னும் அந்த கசப்பு, அந்த வைராக்கியம் இன்னும் உங்க இருதயத்திலேயே இருக்குதா? நீங்க குழந்தைய போல் மாறல. நீங்க அநேகர் ஏன் ஜெபிக்கல, ஏன் உபவாச ஜெபத்துக்கு வரல, ஏன் வேதத்தை வாசிக்கல? உடனே வாயிலே ஆன்சர் வச்சிருக்காங்க. பாஸ்டர் எங்க ஹஸ்பண்ட் மோசம், ஒய்ஃப் மோசம், பிள்ளைங்க மோசம். காரணம் சொல்லாது. குழந்தை தான் உரிமைக்காக போராடாது. உங்க உரிமையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் சும்மா இருங்கள். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க சும்மா இருங்க. யார்கிட்ட பேசணுமோ ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். யாக்கோபுக்காக ஆண்டவர் லாபானிடத்துல பேசினார். இருதயங்களில் கிரியை செய்கிற ஆண்டவர். நீங்க பேசி சண்டை போட்டு ஒரு மனுஷியை மாத்திரலாம் தயவு செய்து நினைக்க வேண்டாம். உங்களால் ஒரு நாளும் மாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, மற்றவங்களை மாத்துறது இல்லப்பா, நான் மனம் திரும்பணும், நான் மாறணும். நீங்க மாற மாற உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாறுகிறதே கர்த்தர் உங்கள் கண்கள் பார்க்க செய்வார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், சுற்றி இருக்கிற மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொன்ன வார்த்தை நமக்கு நித்திய நம்பிக்கை உண்டு. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்திருக்கிறோம். சிறு மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்ற உடைய எச்சரிப்பின் வார்த்தைக்காய் நன்றி ராஜா. இந்த இடத்துல நாங்கள் போகும்போது மனம் திரும்பினவர்களாய், இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டவைகளாய் நாங்கள் திரும்பி போக கர்த்தருடைய ஆவியானவர்கள் உதவி செய்வீரா. இந்த வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கட்டும் ராஜா. பரலோகத்தின் சுதந்திரர்களாய் நாங்கள் மாறட்டும். ஒருவருக்கும் நாங்கள் இடரல் உண்டாக்காதபடி எங்கள் வாழ்க்கை, எங்கள் சொல், செயல், நடக்கை எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தனித்தனியாக ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகளோடு வந்தாங்களோ தேவைகளை சந்திப்பீராக. மாற்றப்பட்டவர்களாய் போக உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவர் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் அப்படி செய்வீரா. துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமணமான ஆண்கள்